சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம், அவசர நிலைமை நீடித்தல் தொடர்பான வாத விவாதத்திலே கலந்து கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட அனர்த்தங்களில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட தித்வா புயல், இப்புயல் காரணமாக எமது நாட்டினுடைய மத்திய பிரதேசம் உட்பட பல்வேறு பிரதேசங்கள் இந்த சூறாவளியினால் பாதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். இதன் காரணமாக கடும் மழை வீழ்ச்சி, பெருவெள்ளம், மண் சரிவு என்பன ஏற்பட்டது. குறிப்பாக மத்திய மலைநாடு பிரதேசம் அதிக பாதிப்புகளை கண்டறிந்த அல்லது ஏற்படுத்திய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதன் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய சொத்துக்களை இழந்தது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்கள் வாழ்கின்ற வீடுகள், வாசல்கள் அனைத்தையும் இழந்த சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. குறிப்பாக கண்டி மாவட்டம், பதுளை, கேகாலை, நூரலியா போன்ற மாவட்டங்கள் இந்த தித்வா புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவசர முகாம்கள் நிறுவப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டார்கள். இதன்போது நாட்டினுடைய போலீசார், இராணுவம் மற்றும் பொதுமக்கள் மீட்பு பணிகள் ஈடுபட்டதை நாங்கள் அறிந்த விடயமாக பார்க்கின்றோம். இதனால் இந்தியா உட்பட பல நாடுகள் நிவாரணங்களை வழங்கி எமது நாட்டுக்கு உதவி செய்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இலங்கையினுடைய பொருளாதாரம் கடந்த ஆட்சியாளர்களினால் ஊழல் மோசடி காரணமாக வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை அவர்கள் ஈட்டியது. அதனைத் தொடர்ந்து எமது ஆட்சியின் பிரகாரம் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற எழுப்பப்பட்ட சந்தர்ப்பத்தில்தான் இந்த தித்வா புயலினுடைய தாண்டவம் எமது நாட்டிலே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டது. இதனால் இந்த பொருளாதாரத்தை சர்வதேச சமூகம் பாராட்டி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பம். ஆனால் தித்வா புயலினால் தேசிய சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டன, இந்த நாட்டிலே பாரிய இழப்புகள் ஏற்படும் இந்த தித்வா புயலினுடைய தாக்கத்தினால் என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு பக்கம் கடந்த ஆட்சியாளர்களினால் வங்குரோத்து நிலையை அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியதன் பிரகாரம் தித்வா புயலினுடைய தாக்கத்தை எங்களால் ஈடு செய்யக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சர்வதேசத்திலே ஏற்பட்ட, குறிப்பாக மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட, அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட அந்த யுத்தத்தின் காரணமாக எங்களது நாட்டிலும் பாதிப்புகள் காணப்பட்டன. எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு என்று காணப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியதன் பிரகாரம் நாட்டிலே இருந்த டொலர்களை பயன்படுத்தி சர்வதேசத்திலே இருந்து எரிபொருட்களையும் எரிவாயுவையும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஏனைய பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடியதாக இருந்தது. இதன் காரணமாக எமது நாட்டிலும் QR சிஸ்டம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்கின்ற நிகழ்ச்சி திட்டங்களை எமது நாட்டினுடைய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த தித்வா புயலின் காரணமாக இழப்பீடுகள் வழங்குகின்ற நிகழ்வு, அதுபோன்று அது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள், திணைக்களங்கள்,
அவற்றுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். ஆகவே பல வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இந்த இழப்பீடுகளை செலுத்துவதிலே இந்த அரசாங்கம் மிகவும் மும்முரமாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், இந்த நாட்டினுடைய உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே விவசாயிகளும் பாதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவர்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதிலே இந்த அரசாங்கம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி இருந்தது. குறிப்பாக பாதுகாப்பு மையங்களிலே இருந்த மக்களை பாதுகாத்தல், அதுபோன்று எங்களுடைய மாகாணங்களில் இருந்து மக்களை பாதுகாத்தல், அவர்களுக்கான புனர்நிர்மாணம், வீடு வாசல்களை கட்டி கொடுத்தல், அதுபோன்று எங்களுடைய விவசாயிகள், குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளுடைய விவசாய நிலங்கள் பாதிப்படைய செய்யப்பட்டன, வண்டுகள் உடைந்தன, விவசாய வீதிகள் பாதிக்கப்பட்டன. ஆகவே இவற்றையும் நாங்கள் கட்டுமான ரீதியாக உயர்த்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. ஆகவே இதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா போன்ற நிகழ்ச்சி திட்டங்கள் மூலமாக நாட்டை கட்டியெழுப்புவதிலே இந்த அரசாங்கம் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே NBRO அதுபோன்ற எங்களுடைய பிரதேச செயலகங்கள் அதுபோன்று மாவட்ட செயலகங்களிலே ஏற்பட்ட செயற்பாடுகள் கால தாமதங்கள் ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவற்றையெல்லாம் சரியான முறையிலே சீர் செய்து கொண்டு எமது நாட்டை முன்கொண்டு செல்கின்ற விடயத்திலே நாங்கள் இப்போது இந்த அரசாங்கம் முன்னிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த நிலையில் கூட, அதாவது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய கொண்டு அபிவிருத்தியை மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நாட்டிலே பார்க்கின்றோம். ஆகவே தித்வா புயல் அதுபோன்று சர்வதேசத்திலே ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக எமது பொருளாதாரம் பாதித்து விடுமோ என்ற நிலைப்பாடு காணப்பட்டது. இருந்தாலும் அவற்றை தாங்கிக் கொண்டு இந்த நாட்டையும் நாங்கள் சர்வதேசம் போற்றுகின்ற அளவுக்கு மாற்றி இருப்பதானது எமது மக்கள் இந்த நாட்டிலே சந்தோஷப்படுகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கின்றோம், எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் இன்று காலையில் வந்தால் எதையாவது அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை பயன்படுத்தி கொண்டு பொய்யை எழுதி கொண்டு வந்து இங்கு பல விடயங்களை சொல்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் இவர்களால் இந்த நாட்டை செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் நினைப்பதெல்லாம் அவர்களைப் போன்று இவர்களும் ஊழல் மோசடியிலே ஈடுபடுகின்றார்களா என்ற கேள்வியில் அவர்களாகவே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் நம்பிக்கை மிகுந்த ஆட்சியாக இந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதன் மூலமாக இந்த நாட்டிலே இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்களோ, அவர்களுடைய கட்டுமானமாக இருக்கலாம், அவர்களுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய இழப்பீடுகள் வழங்குகின்ற விடயமாக இருக்கலாம், எதை செய்வதாக இருந்தாலும் மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்களுடைய அபிவிருத்தியை நோக்கி இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் தொடர்பான விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து மக்களுடைய தேவைகளை செய்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஈடு செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ඔබතුමාට තව විනාඩි 2ක කාලය තිබෙනවා ගරු මන්ත්‍රීතුමා. அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த எதிர்க்கட்சிகள் நாங்கள் இன்று பார்க்கணும் பல விடயங்களை எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே நேற்று நான் இங்கு பார்த்தேன், எங்களுடைய குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் பார்க்கின்ற போது பல இழப்பீடுகள் இந்த தித்வா புயலினால் ஏற்பட்டது. ஆகவே அந்த இழப்பீடுகளை உதாரணமாக பண்ணை இழப்பீடுகளாக இருக்கலாம், விவசாய இழப்பீடுகளாக இருக்கலாம், மீனவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம், அவர்களுடைய இழப்பீடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே குறிப்பாக கொழும்பையும் மட்டக்களப்பையும் இணைக்கின்ற புகையிரத பாதை, அதுபோன்று யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் இணைக்கின்ற புகையிரத பாதை என்பன இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட போதிலும் அவற்றை நாங்கள் புனர்நிர்மாணம் செய்து மக்களுக்காக நாங்கள் இப்போது வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இந்த அரசாங்கத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதுவரை பாதிக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட வீதிகள், அதாவது 292 வீதிகள் இருக்கின்றன. அந்த வீதிகளில் 288 வீதிகள் போக்குவரத்துக்காக சீர் செய்யப்பட்டு மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட, அதாவது பிரதேசங்களில் குறிப்பாக பெறப்பட்ட அறிக்கைகளின்படி விவசாயம் துறை சார்ந்த சுமார் 1777 குளங்கள்
483 அணைக்கட்டுகள், 1936 கால்வாய்கள், 328 வேளாண்மை சாலைகள் சேதமடைந்துள்ளதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் சீரமைத்து படிப்படியாக மக்களுக்கு வழங்குகின்ற விடயங்களிலே இந்த அரசாங்கம் முன்னின்று கொண்டிருக்கின்றது. மேலும் 1,37,265 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்காணிகள் சேதமடைந்திருந்தன. ஆகவே அவர்களுக்குரிய இழப்பீடுகளையும் இந்த அரசாங்கம் படிப்படியாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான சட்ட மூலங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அடைவு மட்டத்தினை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கின்ற தருணம். அது மாத்திரமல்ல, தீவின் சாலை அமைப்பில் 22 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. அதுபோன்று இந்த 22 பாலங்களில் அவற்றில் 6 ஊவா மாகாணத்திலும், அதுபோன்று 4 வடமேல் மாகாணத்திலும், 12 மேற்கு மாகாணத்திலும், 2 மத்திய மாகாணத்திலும், 2 கிழக்கு மாகாணத்திலும் மற்றும் வடமத்திய மாகாணத்தில் ஒரு பாலமுமாக பல பாலங்கள் சேதமடைந்துள்ளன. ஆகவே இவற்றையும் இந்த அரசாங்கம் படிப்படியாக சீர் செய்து மக்களுக்கு வழங்குகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கம், அதாவது மக்கள் எதிர்பார்க்கின்ற இலக்கினை அடைவதற்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி எதிர்காலத்திலே நாட்டை மக்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லேயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இது பேட்டால 2nd கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.